திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும், நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. மேகமே, சப்பா மேகமாக ஆண்டவரே நீங்க மத்தியில நீங்க இறங்கி வரும்படிக்க நாங்கள் க்ஷமிக்கிறோமாப்பா. நீங்க வந்தால் எல்லாம் நடக்கும் ஆண்டவரே. மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே. நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமே, நாள்தோறும் காட்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. கையளவு மேகந்தான் பெருமழை பொழிந்தது, கையளவு மேகந்தான் பெருமழை பொழிந்தது. என் தேச எல்லை எங்கும் பெருமழை வேண்டுமே, என் தேச எல்லை எங்கும் பெருமழை வேண்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே. நடக்கும் பாதைதனை நாள்தோறும் காட்டுமே. இயேசப்பா, நாங்கள் அனுதினம் நடக்கிற பாதை நீங்க காட்டுங்க ஆண்டவரே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே,
மகிமையால் எங்களை நிரப்பும்படிக்காகப்பா கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. மகிமையின் மேகமே ஆண்டவரே எங்கள் மத்தியில் அப்பா நீங்கள் இறங்கி வாங்க ஆண்டவரே. அபிஷேக மழை ஆண்டவரே எங்கள் மத்தியில் அப்பா இறங்கும்படிக்காகப்பா வேண்டுகொள்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீங்கள் நிரப்பும்படிக்காக நாங்கள் ஆண்டவரே உங்கள் கரத்தில் கொடுக்கிறோம் ராஜா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. நன்றிகளை ஆண்டவருக்கு செலுத்துங்க. முழு மனதோட கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி அப்பா, நன்றி ராஜா. தேங்க்யூ ராஜா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ 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 ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. மகிமையின் மேகமே நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ். சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹாஹா இது அதிசயந்தானே, ஓஹோஹோ இது உண்மைதானே. ஆஹாஹா இது அதிசயந்தானே, ஓஹோஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டே ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா. இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சந்தோஷமா சொல்லுங்க, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர்
சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹாஹா இது அதிசயந்தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹாஹா இது அதிசயந்தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்ல என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என்னுள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சபா, நீங்க ஆண்டவரே எங்க பாவத்துக்காக மரித்து எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீங்களப்பா. பயங்களெல்லாம் நீக்கிவிட்டா, பாவமெல்லாம் போக்கிவிட்டா. பயங்களெல்லாம் நீக்கிவிட்டா, சர்வ வல்லவர் என் சொந்தமானா. சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமான. Thank you Jesus. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹாஹா இது அதிசயந்தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹாஹா இது அதிசயந்தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்ல என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானா, சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். தேங்க்யூ அப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும், சர்வ வல்லமுடைய தேவன் நம்முடைய எஜமானன், நமக்காக ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே ஜீவனை கொடுத்தீங்கப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ராஜா. ஊரெல்லாம் நம்ம சொல்லணும், ஏசப்பா நம்ம ஜீவனை கொடுத்தார். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கோ பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார்.
வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் சொந்தம். சாவை வென்றவர் என் ஜீவனானார். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மணவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் சாவை வென்றவர் என் மணவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மணவாளன். நன்றியப்பா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றியப்பா. எங்க எஜமானன் நீர்தான் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போலொரு தெய்வம் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போலொரு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போலொரு தெய்வம் இல்லை. நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம்மை போலொரு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். உற்சாகம் நல்ல வாயை திறந்து எழுப்பி, நல்ல உற்சாகம் கடல் எழுப்பி நின்று நல்ல வாயை திறந்த கரங்களை தட்டி ஒரு 5 நிமிஷம் உற்சாகம் தேவனை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். துதிங்க துதிங்க ஆண்டவரே. Yes, 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 yes. Praise him, praise him, praise him. Ubi diribina bala bana bana ba. Shega diriyantara bana bala bana bana ba.
Thank you, 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 thank you. Ragada naga shadila bana baraba. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஊரிபிரா பல பன பன பன. Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை கிருபையாய் மிகுந்த அன்பினால் இந்த நாளை பார்க்கும்படி செய்திருக்கிறார். இரக்கமுள்ளவராயிருந்திருக்கிறார், மிகுந்த பேரன்புள்ளவராயிருந்திருக்கிறார். Hallelujah, hallelujah, praise the Lord. ஆண்டவர் நம்மை விடுவித்திருக்கிறார், நமக்குள் எழுப்புதலை கொண்டு வந்திருக்கிறார், நமக்குள்ள மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டு வந்திருக்கிறார். ஓ ஸ்தோத்திரிங்க, 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 ஸ்தோத்திரிங்க. Jesus, Jesus, Jesus. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Jesus, 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 Jesus. உம் பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளே, உம் விடுதலையால் உள்ளம் மகிழ்கின்றது. எத்தனை பேருக்கு பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளே, உம் விடுதலையால் உள்ளம் மகிழ்கின்றது. எல்லாரும் நம்பிக்கை வைத்துள்ளே, விடுதலையா உள்ளம் மகிழ்கின்றது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளே, உம்மை நம்பி வந்திருக்கிறப்பா. உம்மை போற்றி பாடுவேன் ஜீவன் இருக்கும் வரை, உம்மை போற்றி பாடும் என் ஜீவன் இருக்கும் வரை. எனக்கு நன்மை செய்தீரே, எப்படி நன்றி சொல்வேன். எனக்கு நன்மை செய்தீரே, எப்படி நன்றி சொல்வேன். ஏசையா நன்றி ஐயா, ஏசையா நன்றி, ஏசையா. உள்ளத்து நாள் திறந்து உம் பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளே, உம் விடுதலையால் உள்ளம் மகிழ்கின்றது. உம் பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளே, உம் விடுதலையால் உள்ளம் மகிழ்கின்றது. உயிரோடு என்னை காக்க என்மேல் நோக்கமானி, உயிரோடு என்னை காக்க என்மேல் நோக்கமானி. வியாதியில் நின்று மீட்டீரே, எப்படி நன்றி சொல்வேன். வியாதியில் நின்று மீட்டீரே, மிகுந்த இரக்கத்தினா. ஏசையா நன்றி ஐயா, ஏசையா. உள்ளத்தில் ஆழ்த்திருந்து சொல்லுவான். Everyone together. இயேசுவின் நாமத்தில், in Jesus name.
பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளே. விடுதலையா உள்ளம் மகிழ்கின்றது. பேரன்பில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற இடமெங்கிலும் தெளிக்கிறேன். ஒவ்வொருத்தர் மேலும் மிகுந்த செல்வத்தில் மகிழ்வதை விட, மிகுந்த செல்வத்தில் மகிழ்வதை விட உந்தன் சமூகத்திலே மகிழ்ந்திருக்கிறேன். உந்தன் சமூகத்திலே மகிழ்ந்திருக்கிறேன். இசையா நன்றி ஐயா. தேவனுடைய பிரசனத்தில் எல்லா சுத்தாவிகள் விலகி ஓடுவதாக. நன்றி ஐயா. எல்லாம் கூப்பிடுங்க, வாய் திறந்து எல்லாரும் சேர்ந்து உச்சனமா. இசையா நன்றி ஐயா. நன்றி. பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளே. விடுதலையா உள்ளம் அழுகிறது. எத்தனை பேருக்கு நன்றி ஐயா. Everyone together. நம்பிக்கை வைத்துள்ளே. விடுதலையா உள்ளம் மகிழ்கிறது. பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளே. என்னை விடுதலையாக்குனதுனால உள்ளம் மகிழ்கிறது. ஏசையா நன்றி ஐயா. ஏசையா நன்றி. ஏசையா கூப்பிடுங்க எல்லாரும். ஏசையா 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 ஏசையா. எல்லாம் உற்சாகமாய் ஏசையா ஏசையா. உம்மோடு இருப்பது உள்ளத்தின் வாஞ்சையா. இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பது உள்ளத்தின் வாஞ்சையா. சித்தம் செய்வதுதான் என்றுமே உயர்ந்தவரே.
சர்வ வல்லவரே எல்ரோயி என்னை காண்பவர் ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே மோடு சித்தம் செய்வதுதான் ஏக்கமையா மோடு இருப்பதுதான் வாழ்வின் பாக்கியமையா சித்தம் செய்வதுதான் உணவு ஐயா. பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளே உம் விடுதலைய உள்ளம் மகிழ்கிறது. உம் பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளே உம் விடுதலையா ஏசையா நன்றி ஐயா. ஏசையா நன்றி ஐயா. ஏசையா நன்றி ஏசுராஜா நன்றி. நன்றி சுராஜா நன்றி. நல்லா உற்சாகம் நல்லா உற்சாகமாக உட்கார்ந்து நன்றி சுராஜா நன்றி. உமக்கு நன்றி ஏசுராஜா நன்றி. அப்படியே உற்சாகம் எல்லாரும் சர்ச்சுக்கா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். சபைக்கா ஜெபம் பண்ணுங்க உற்சாகமா எல்லாரும் வாய் திறந்த இடமா கலபன பலபனக்கா உபகதலபனகா சுகுடலபன கதிரி Thank you, Jesus. Thank you, Jesus. Shehabala bana bara bana bara. Rubakadura bana bara. சபை உம்முடைய வித்து சபைக்குள்ள வளர்ந்துகிட்டே இருக்கிறது.
நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவாகிய வித்து, வசனமாகிய வித்து வளர்ந்துக்கிட்டே இருக்கீங்கப்பா. ரேபாகா தோபாலா பானா 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 பா. தடைகளை எல்லாம் உடைச்சுக்கிட்டு உம்முடைய வார்த்தை வளர்ந்துக்கிட்டே இருக்கிறது. வளர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ 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 தேங்க்யூ. சபையில் எழுப்புதலுக்காய் ஸ்தோத்திரம். சபையில் எழுப்புதலுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தங்களுக்குள் தேவனுடைய வித்து வந்திருக்கிறது. தேவனுடைய வித்து தங்களுக்குள்ள வந்து விட்டதனால அவர்கள் தங்களுக்குள் புதிதாகுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அந்த புதிதாகுதல் அவர்கள் கண்டுபிடிக்கும்படிக்க வச்சாம ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினாலே புதிதாகுதல். Yes, 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 yes. There is newness. The newness you have brought because of your seed. Shagabana lebanga dorabana baraba. Jesus, Jesus, Jesus. ஒவ்வொரு நாளும் புதிதாகுதல், ஒவ்வொரு நாளும் புதிதாகுதல். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆமென். இந்த ஜனத்தின் பாதுகாப்புக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உங்களுடைய ஜனத்தின் பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாம் உச்சாம ஜெபிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவ ஜனங்க ஒவ்வொருவரையும் சுற்றி நம்முடைய வெளியில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். சரீரத்தில் ஆரோக்கியத்தை, சுகத்தை, பலத்தை கட்டளையிடும். நம்முடைய தேவைகளை எல்லாம் தேவன் சந்திப்பீரார். தொழில்களை ஆசீர்வதியும். தேவ ஜனத்தின் தொழிலை, தேவ ஜனத்தினுடைய குடும்பங்களை லக்கு வைக்கிற எல்லா சாத்தானுக்கும் இந்த சபையில் உள்ள அனைத்து குடும்பங்களை விலக்கி விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய மஸ்திரத்தில் ஆரோக்கியத்தையும், சுகத்தையும், பலத்தையும் கட்டளையிடும். நோய் எதிர்ப்பு சக்தியை கட்டளையிடும். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் தேவன் சந்திப்பீராக. நம்முடைய ஆகார பானங்கள், உடைகள், அவங்க சுவாசிக்கிற காற்று, அவங்க பயன்படுத்துகிற பொருட்கள், உபகரணங்கள், வாகனங்கள், பணங்கள், வாயின் வார்த்தைகள், நம்முடைய போக்குவரத்து, நம்முடைய விசுவாசம், அவங்க வேலை செய்யும் விதங்கள், நம்முடைய ஜெப ஜீவியம், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை முறை, வேலை செய்யும் இடங்கள், நம்முடைய சந்தோஷம், சமாதானம், கிறிஸ்துக்குள்ளான ஒற்றுமை, ஐக்கியம் அனைத்தையும் பாதுகாத்து ஆஸ்வதித்து மடங்கு விளைச்சலை கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அல்லேலூயா. கர்த்தருக்கு உற்சாகம் கொடுக்கிற அத்தனை பேரும் தேவன் தாமே ஆஸ்வதிக்க முடிக்க வச்சாம ஜெபமாக. ஆண்டவரே, உமக்கு உற்சாகம் கொடுக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நிறுத்தாமை தொட்டு ஆஸ்வதிப்பீராக. அவங்க அத்தனை பேருடைய தேவைகளை தேவன் சந்திப்பீராக. குடும்பமாக உங்களுடைய உண்மை தேட, உங்களுடைய வார்த்தையோட கிருபையோட ஊழியத்தோடு திட்டத்தோடு அவங்க ஒன்றிணைந்து ஜீவிக்க தேவன் கிருபை செய்யும்படிக்கா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் எல்லாம் உற்சாகமாக ஜெபம் பண்ணுங்க. ஆம்பளைங்க பார்த்து உற்சாகமாக ஜெபம் பண்ணுங்க. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. Thank you, Lord. 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 Bless your people. Bless your people. Your blessing is upon your people. இயேசுவின் நாமத்தினால் தேவன் தாமே உலகமெங்கிலும் உள்ள திரள் கோடிகள், நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உடன் வேலையாட்கள், உடன் படிக்கிறவர்கள், நம்முடைய ஒய்கோஸ், நம்முடைய சமுதாயம், உலகமெங்கிலும் இன்னும் அநேக மக்கள் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அவர் இலவசமாக கொடுக்கிறார். ஜாதி, மத, தேச வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் ரட்சிப்பு கொடுக்கிறார். அத்தனை பேருடைய பிள்ளைகள் தான், அத்தனை பேருக்கு ரட்சிப்பு கொடுக்கிறார்.
பாவ மன்னிப்பை கொடுக்கிறார், பாவங்களை மன்னிக்கிறார், புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். அத்தனை பேரும் கிறிஸ்தியேசு ஏற்றுக்கொள்ள முடிக்கும் சாமி நம் ஜெபம் பண்ணுவோமா. ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷம் ஒவ்வொரு ஆத்மாவுக்கு செல்லட்டும். இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறீர், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுவிக்கிறீர் என்கிற உங்களுடைய செய்தி ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் செல்லட்டும். அவங்க அதை விசுவசித்து அவங்க ரட்சிக்கப்படட்டாப்பா. சத்தமாக ஜெபம் பண்ணுங்க. பின்னாடி உள்ளவங்களாம் உச்சாம ஜெபம் பண்ணுங்க. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ரட்சிக்கப்படணும் அப்பா, ரட்சிக்கப்படணும் ஆண்டவர், ரட்சிக்கப்படணும் ஆண்டவர். ரட்சிக்கப்படலைன்னா அவங்க பரலோகத்துக்கு வர மாட்டாங்கப்பா. மறக்கம் செய்ய மறக்கம் செய்ய மறக்கம் செய்ய கரம் நீட்டப்படட்டும். மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஞானஸ்தானம் பெற்று நம்முடைய சீசர்களாய் மாறட்டும். இயேசுவின் நல்லமுள்ள நாமத்தினால் தேவன் தாமே சபை நிமித்தமாக மனம் இறங்கி உண்ணும் உணவிற்கும் குடிக்கும் பண்ணிருக்க அத்தியாவசியமான காரியங்களுக்கும் இந்த வருஷம் பஞ்சம் வரக்கூடாது, எங்கேயும் வரக்கூடாது. செய்யப்பட வேண்டிய ஊழியங்கள் நிமித்தமாக உற்சாக ஜெபம் பண்ணுவோமாக. சபைக்கு மனம் வருங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரம். செய்யப்பட வேண்டிய ஊழியர்கள் நிமித்தமாக ஆண்டவரே, உண்ணும் உணவிற்கும் குடிக்கும் தண்ணீருக்கு அத்தியாவசியமான காரியங்களுக்கு இடைஞ்சல் குறைச்சல் பஞ்சம் வராமல் தேவன் காப்பீராக. இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து வருகின்ற வியாழக்கிழமை சகோதரர் ஜோயல் அவர்கள் கட்டின புதிய வீட்டினுடைய பிரதிஷ்டை ஆராதனை நடைபெறும். புதன்கிழமை காலை 11 மணி கார்டெல்லாம் கொடுப்பார்கள். எல்லைப்புறாவில் அவங்க கட்டியிருக்கிற வீட்டினுடைய பிரதிஷ்டை, அதுக்காக வச்சாமல் நாம் ஜெபித்துக் கொள்வோமாக. அண்ட் எல்லோரும் கார்டுகள் பெற்றுக்கொண்டு குடும்பமாய் எல்லோரும் வரும்படிக்கு உங்களை அன்போடு கூட அவங்க அழைக்கிறார்கள். ஒரு சாமை கலந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நெக்ஸ்ட்டு சண்டே மதியம் 1 மணிக்கு வாலிபர்கள் கூட்டம் சர்ச்சில் நடக்கும். ஸோ எல்லா வாலிபர்கள் அடுத்த வாரம் மதியம் 1 மணிக்கு டார்ச் பேரர்ஸ் மீட்டிங்கில் ஆல் வாலிபர்ஸ், ஆண்கள் பெண்கள் ஆல் வாலிபர்ஸ் உற்சாகமாக நீங்கள் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன், ஞாபகப்படுத்துகிறேன். அண்ட் காட் பிளஸ் யூ. அல்லேலூயா. இன்றைய கர்த்தர் அவருடைய ஆவியந்தோறும் நம்மை தம்முடைய வார்த்தையை நடத்தும்படிக்காக, நமக்கு தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தும்படிக்காக உற்சாகமாக நம் ஜெபமாக. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தகப்பனே, நாங்கள் அத்தனை பேரும் இணைந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாம் ஜெபிப்போம். தமிழ் தெரிஞ்சவங்க எல்லாம் வாய் தெரிஞ்சு ஜெபம் பண்ணுங்க. ஜீசஸ். அல்லேலூயா. என்னோட பேச எத்தனை பேர் கூட இயேசு கிறிஸ்து பேச வேண்டும்? என்னோட பேசப்பான்னு கேளுங்க. Speak to me, Lord, through your word. ஆவியானவர் இந்த நேரம் முழுவதையும் எடுத்துக்கொள்ளப்பா. இந்த நேரம் முழுவதையும் எடுத்துக்கொள்ள நீர் எங்களோட இடைபடுவீராக. பேசுமப்பா. அத்தனை பேரும் ஆண்டவரே நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வார்த்தையில் கட்டியெழுப்ப கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு இந்த மாதம் இந்த ஆண்டு கொடுத்திருக்கிறதான தேவனுடைய வார்த்தை கனி நிறைவான வாழ்க்கை என்பதாக இருக்கிறது. ஃப்ரூட்ஃபுல்னஸ். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அல்லேலூயா. உலகத்தை தேவன் உண்டாக்கின போது, வானத்தையும் பூமியை உண்டாக்கின போதில் அவர் கொடுத்த முதலாவது ஆசீர்வாதம்
கனி நிறைவாயிருங்கள், பலன் கொடுங்கள் என்பதாக இருக்கிறது. அல்லேலூயா. நாம் மிகுந்த பலனை கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். தேவனுடைய திட்டம், தேவனுடைய உருவாக்கம் அதுவாக இருக்கிறது. Every seed must yield fruit. That is God's plan. That is God's creation. Hallelujah. Hallelujah. Every seed must yield fruit. விதைகளுள்ள பூண்டுகளை, கனிகளை, கனிதரும் விருட்சங்களை படைத்தார். வித்து உள்ள ஜீவராசிகளை படைத்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ நாம் கனி நிறைவாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அப்படி நாம் கனி கொடுக்காத பட்சத்தில் வாழ்க்கையின் ஏதாவது பகுதியில் நாம் கனி கொடுக்காத பட்சத்தில் ஏதோ ஒரு தடை அங்கே இருக்குன்னு அர்த்தம். Hallelujah. God's plan is that every seed must yield fruit. And if in any area of our lives, if we are not yielding fruit, it means there is some blockage in that particular area. Hallelujah. Hallelujah. It can either be a curse, or an evil spirit or demon that is obstructing the fruitfulness, the yield. Hallelujah. நாம் கனி கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அப்படி நம்முடைய வாழ்க்கையின் ஏதாவது பிரதேசத்தில் நாம் கனி கொடுக்காமல் இருப்போமே ஆனால் அந்த பகுதியில் ஒன்று ஏதாவது ஒரு சாபம் இருக்கும், சாபம், அல்லது அந்த இடத்துல ஒரு தீய சக்தி சாத்தான் அந்த விளைவை கொண்டு வருவதை தடுத்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? பிரைஸ் தி லார்ட். கடவுள் என்ன நினைக்கிறார்? ஒவ்வொரு வித்தும் ஒவ்வொரு விதையும் கனி கொடுக்க வேண்டும் என்பதாக. அல்லேலூயா. ஆனால் அதை விரும்பாத சாத்தான் அதை தடுக்கக்கூடும். அல்லது அந்த பகுதியில் ஒரு சாபம், நமக்கு நாமே இட்டுக்கொண்ட சாபம், அல்லது மூதாதையர் வழி சாபம், அல்லது ஏதோ ஒரு சாபம் இருக்கலாம். பட் நாம் அதற்காய் ஜெபித்தால் தேவன் அற்புதமான விடுதலை கொண்டு வருகிறார். Hallelujah. In such case, if we can pray with faith, and God will remove all such obstacles, and He will help us to give yield unto the Lord. Hallelujah. Praise the Lord. பார்வோன் வீட்டிலே கற்பங்களெல்லாம் அடைக்கப்பட்டது. சமயத்தில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ அவனுக்கு ஜெபம் பண்ணு. அல்லேலூயா.
ஆபிரகாம் பார்வோனின் வம்சத்துக்காய் அவன் ஜெபித்தான். ஜெபித்த போது அவன் தேவன் அடைத்திருந்த கர்ப்பங்களை எல்லாம் திறந்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஈசாக்கு ரெபெக்காளுக்காய் ஜெபம் பண்ணினார். தேவன் அவளுக்கு மனம் இறங்கினார். தேசத்தில் தண்ணீர் ஆரோக்கியமற்று போயிற்று. இருக்கிற தண்ணீரை குடிக்க முடியாது. தண்ணீரை குடிக்க முடியாத ஒரு நிலை. அந்த நாட்டில் உள்ள தேவ ஜனங்கள் தேவனை விட்டு பின்மாறி போய் கண்டபடி வாழ்ந்தபடியினாலே அந்த தேசம் சபிக்கப்பட்டு விட்டது. மக்கள் எலிசாவிடம் வந்தார்கள். ஆண்டவனே, மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், ஏதாவது இறக்கம் செய்யும் என்று கேட்டார்கள். அதற்கு எலிசா ஒரு மண்பானை கொண்டு வாருங்கள், அதில் கொஞ்சம் உப்பை போட்டு இதை கொண்டு போய் தண்ணீரில் போடுங்கள், தண்ணீர் குணமாகும், நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்தலாம் என்று சொன்னார். அவர் அப்படியே அதை செய்த பொழுது அந்த தேசத்தில் உள்ள அந்த ஒரு மலட்டுத்தன்மை, ஒரு சாபம் நீங்கிட்டு தேசம் ஆஸ்வதிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவன் எலிசாவுக்கு அப்படி சொன்னார். ஒரு பானையை கொண்டு வந்து உப்பை போட்டு கொண்டு போய் தெளினார். இது ஒரு மந்திரமோ தந்திரமோ ஃபார்முலாவோ அல்ல. ஆண்டவர் நமக்கு சொல்லாமல் நீ பானையை கொண்டு வந்தாலும் இல்லை அண்டாவை கொண்டு வந்தாலும் ஒன்றும் உபயோகம் இல்லை. ஓகே, அல்லேலூயா. விஷயம் என்ன? அவங்க ஜெபித்த போது அந்த தடை நீங்கி அந்த தேசம், அந்த ஜனங்கள், அவர்கள் கனி கொடுத்தார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகையினால் தேவ ஜனங்கள் இந்த சத்தியத்தை அறிந்து உணர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவன் நாம் ஒவ்வொருத்தரும் கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நான் கனி கொடுக்க வேண்டும் என்பது, எல்லா தமிழ்காரங்களா நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறவங்க சத்தமாக சொல்ல பார்க்கலாம். நான் கனி கொடுக்க வேண்டும் என்பது என்னை படைத்த தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. நான் கனி கொடுக்கும்படிக்காக உருவாக்கப்பட்டவள். அல்லேலூயா. தேவன் சிருஷ்டித்த சூரியனை பாருங்கள், இன்றைக்கும் வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கிறான், பகலை ஆண்டு கொண்டிருக்கிறான். சந்திரனை பாருங்கள், இரவை ஆண்டு கொண்டிருக்கிறது. மலைகளை பாருங்கள், ஆறுகளை பாருங்கள், சமுத்திரத்தை பாருங்கள், எல்லாம் அதன் வேலை செய்து கொண்டிருக்கிறது. நாம் அதுபோல தேவனுடைய திட்டம் அது. சபை பெருக வேண்டும், நாம் பெருக வேண்டும் என்பது. நாம் விளைச்சலை கொடுக்கும்படிக்கு டிசைன் பண்ணப்பட்டவர்கள். வளராமல் ஆசீர்வாதம் பெறாமல் இருக்க வேண்டும் என்பது நம்ம டிசைனில் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. ஆகையினால் நாம் இதை விசுவசித்து இயேசுவாகிய விதை, இயேசுவாகிய ஆசீர்வாத வித்து, ஜீவனுடைய வித்து எனக்குள் வளர்ந்து கொண்டிருக்கிறார், நான் கனி கொடுப்பேன் என்று நாம் அறிக்கை செய்ய வேண்டும். நாம் அதை செயல்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஸோ கனி கொடுப்பது ஒரு மாயாஜாலம் அல்ல, அது ஒரு செயல்முறையாக இருக்கிறது. இட் இஸ் நாட் எ மேஜிக், இட் இஸ் எ ப்ராசஸ் என்பதை நாம் பார்த்தோம். அதோட கிருபை தான் ரோமர் 14ஆம் அதிகாரம், மார்க்கு 4ஆம் அதிகாரம் 26 முதல் 29 வரைக்கும் நாம் வாசிக்க ஆரம்பித்தோம். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து
ராத்திரியிலே தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்த அறுப்புகாலம் வந்தவுடனே அறுவடை அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான் என்பதாக இயேசு கிறிஸ்து சொன்னார். அல்லேலூயா. ஸோ இங்கே இந்த விதை தேவனுடைய ராஜ்யத்தின் விதை என்பதாக நாம் பார்க்கிறோம். தேவனுடைய விதை, தேவனுடைய வித்து என்பதாக நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நாம் விதைக்கிற விதையை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். நாம் கலப்பு விதைகளை விதைக்கக்கூடாது. டோன்ட் மிக்ஸ் த சீட்ஸ் என்பதாக நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஸோ எதிரியானவனும் விதைகளை விதைக்கிறான். எதிரியும் வீணான விதைகளை விதைக்கிறான். நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து நாம் தேவனுடைய விதைகளை நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நாம் விதைக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் தேவனிடமிருந்து விதையை வாங்க வேண்டும். உலகம் 1000 சொல்லும், உலகம் போகிற போக்கில் நாம் செல்ல வேண்டும் என்று நினைத்தால் நாம் எதிர்பார்க்கிற அந்த விளைச்சலை கொடுக்க முடியாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் தேவனோடு அந்த உறவிலே வாழ வேண்டும். நாம் தேவனோடு நெருக்கமாய் அந்யோன்யமாய் வாழ்ந்து அவர்கிட்ட இருந்து விதை பெற வேண்டும். அல்லேலூயா. ஆக அந்த விதை 2 அர்த்தங்களை கொண்டதாக இருக்கிறது சொல்லி பார்த்தோம். முதலாவது, விதை என்பது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எப்படி வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நல்ல கண்ணை திறந்து, வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு உங்கள் கண்ணை திறக்க சொன்னேன். ஓகே, சரி, ஓகே. அல்லேலூயா. வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனுடைய வசனமாகிய வித்தினுடைய வெளிப்படுத்தல் அவசியமாக இருக்கிறது. நாம் வசனத்தின் வெளிப்படுத்தலை பெற வேண்டும். யார் பெற வேண்டும்? நாம் ஒவ்வொருவருத்தரும் பெற வேண்டும். பாஸ்டர் பெற்றுக்கொண்டு கொடுப்பார்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பெறாமல் இருந்தீங்கன்னா பாஸ்டர் பெற்றுக்கொள்வார். என்ன செய்ய வேண்டும்? திருவசன வெளிப்படுத்தல் எனக்கு தாரம் அப்பான்னு நம்ம தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும். ஏன்னா தினந்தோறும் வசனம் விளைகிறது. எப்படி? தினந்தோறும் வசனமாகிய விதை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அது முளைத்து கதிர்விட்டு கதிரிலே முழு தானியத்தையும் கொண்டு அது பலன் கொடுக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, தேவனுடைய வித்து என்பது தேவனுடைய ஜனத்தை குறிக்கிறது. காட்ஸ் பீப்புள். அல்லேலூயா. தேவனுடைய விதை என்பது தேவனுடைய ஜனத்தை குறிக்கிறது. இயேசுவாகிய வித்து நம்ம எல்லாருக்குள்ளே வந்துட்டார். எப்படி? நாம் தேவனுடைய வித்தாக இருக்கிறோம். We are God's seed because God's life is in us. He breathed into our nostrils and we carry the word of God, the life of God, the spirit of God, the breath of God in us. Hallelujah.
தேவனுடைய ஜீவனாகிய, அவருடைய சுவாசமாகிய, அவருடைய ஆவியாகிய, அவருடைய வார்த்தையை நாம் பெற்று கொண்டிருக்கிறோம். நமக்குள்ளே இருக்கிற இந்த மூச்சு, இந்த உயிர் தேவனுடையதாக இருக்கிறது, தேவனுடைய வித்தாக இருக்கிறது. அவர் நமக்குள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமக்குள் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறார். ஆகையினால் நாம் தேவனுடைய ஜனமாக இருக்கிறோம். எவருக்குள் தேவனுடைய ஆவி இருக்கிறதோ இவனை யார் எழும்பி போகலான்னு சொன்னது யார்? அவன் அங்கே உட்கார வைங்க, இங்கே விட்டுறாதீங்க. அப்படி லாக் போட்டுருந்தோம். அப்போ தான் தெரியும் எழும்பி போகக்கூடாது அப்படின்னு. சரி, அல்லேலூயா. அப்போ இயேசு நமக்குள்ளே விதையாய் வந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறார். விதை எப்போ வளரும்? ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வளரும் இல்லையா? ஒருத்தர் விதையை விதைச்ச பிறகு ஞாயிற்றுக்கிழமை 10லேருந்து 12 வரைக்கும் விதை வளரும், அப்புறமா வளராது. ஆமென். யார் அது ஆமென் சொன்னது? நீ தூங்கினாலும் விதை வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. Even though we sleep, the seed is growing. Hallelujah. Even though we are awake, the seed is growing. Seed does not stop growing. தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய வித்து, அவருடைய ஜீவன் நமக்குள்ள நாளுக்கு நாள் ஒவ்வொரு வினாடிக்கு வினாடி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உனக்குள்ள விதை வளர்ந்துக்கிட்டே இருக்குது தெரியுமா உனக்குன்னு கேளு. ஹல்லேலூயா. கர்ப்பிணி பெண்களுக்குள்ள வயிற்றில் குழந்தை வளர்ந்து கொண்டே இருக்கும். அம்மா சாப்பிட்றப்ப மட்டும்தான் வளருவேன், மற்றபடி வளர மாட்டேன்னு சொல்லுதா? இல்லை, அது வளர்ந்துக்கிட்டே இருக்கிறது. அம்மா தூங்கிட்டு இருந்தாலும் வளர்ந்துட்டு இருக்கு. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையாக வித்து நமக்குள்ளே வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து பிரியமுனர்களே, கனி நிறைவான வாழ்க்கை குறித்து நாம் இன்னும் சில கருத்தை நாம் ஆராய்ச்சி செய்வோமாக. பாருங்கள், விதைக்கப்பட்ட ஒவ்வொரு விதையும் புதுசாய் மாறுகிறது. என்னவா மாறுது? ஒவ்வொரு விதையும் புதுசாய் மாறுகிறது. உலகத்தில் வேறு எதுவுமே புதுசாக மாறுறதில்லை. ஆமென். புதிய துணி ஒரு வாட்டி போட்டிங்கன்னா பழசாயிடுச்சு, அவ்வளோதான். என்னத்தை தான் புதுசாக வாங்கி என்ன தான் புதுசு பண்ணாலும் ஒரு வாட்டி யூஸ் பண்ணியாச்சா அப்புறம் என்னது? அதுக்கு பேர் பழசு தான் அர்த்தம். ஆனால் விதை என்பது அப்படி இல்லை. விதை விதைக்கப்பட்ட பிறகு அது மண்ணுக்குள்ள அழுகி செத்து அழுகி அது என்னப்பா எங்கேருந்து வருது அது பாருங்க. ஓகே. அப்போ மண்ணுக்குள்ள அந்த விதை வந்து அழுகி புதிய உயிர் பெற்று, எப்படி புதிய உயிர் பெற்று அப்புறம் அப்படியே வளர்ந்து அது முளைத்து அதுக்கப்புறம் பாருங்க எல்லாமே புதுசு தான். அல்லேலூயா.
அப்படியெல்லாம் இல்லை பாஸ்டர் அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா, ஒரு விதை எடுத்து உங்கள் பேர் எழுதுங்க. ஒரு விதை எடுத்து பேர் எழுதிட்டு விதைச்சி வை, பார்க்கலாம். நீ எழுதின பேர் அப்படியே கிளம்பி வரதான்னு பார்ப்போம். இல்லை, அது அங்கே செத்து அழுகி புதிய உயிர் பெற்று ஒரு புதிய உருவமாய் மாறுகிறது. விதைக்கப்பட்டது ஒரு விதை, ஒரு சின்ன விதை. பட் அது வளர்வதற்கு ஆரம்பித்த பிறகு அது எவ்வளோ சின்னதோ அதை விட பல மடங்கு, எவ்வளவு கோடி மடங்கு, பல கோடி மடங்கு அதிகமாய் அதை வளர்ந்து விடுகிறது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையாகிய விதை, இயேசு கிறிஸ்துவாகிய விதை நமக்குள்ளே அப்படி வளர்ந்து 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 நாம் அவரை போல் ஆகிற அளவிற்கு. அவர்னா எவ்வளவு? 40 கேஜியா? 100 கேஜியா? அவரை மாதிரி நம்ம வளர்றத வரைக்கும் அவர் நமக்குள்ளே வளர்ந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாயிருக்கிறது. அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாயிருக்கிறது. அதனால தான் பாருங்கள், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிக்கும்போது, 1 கொரிந்தியர் 15:38 வாசிக்கும்போது, அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே, அந்த விதைக்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியை கொடுத்திருக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவன் இந்த விதைக்கு தமது சித்தத்தின்படி மேனியை, மேனின்னு அர்த்தம் என்னது? உடலை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? உடலை கொடுக்கிறார். சில விதைகள், அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை குறித்து ஓமை சொன்னபோது விதைகளிலேயே சிறிய விதையை குறித்து அவர் சொன்னார். என்ன விதை அது? கடுகு விதை அப்படின்னு. அல்லேலூயா. கடுகு விதை எப்படி இருக்கும்? ஒரு ஆப்பிள் பழமாக இருக்குமா? சின்னது. ஆனால் சொல்கிறாரு, அது விதைக்கப்பட்டு வளரும் பொழுது அந்த நாட்டில், மத்திய கிழக்கு நாட்டில் அது வளர்ந்து என்ன ஆகுமா? எல்லா மரத்தை விட பெரிய மரம் ஆகிடுமா. நம்ம நாட்டில் எல்லாம் சின்ன சின்ன இதாக இருக்கும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ விதைக்கப்பட்டது சின்னது, ஆனால் வளர்ந்தது மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையினால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாது. அல்லேலூயா. பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அந்த பசங்க ஏதாவது தொல்லை கொடுத்தாங்கன்னா, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க அவருக்கு. இங்கே இல்லாமல் அங்கே போன டிஸ்டர்ப் பண்ணலன்னு அர்த்தம் இல்லை. அங்கேயும் பண்ணக்கூடாது, இங்கேயும் பண்ணக்கூடாது. அங்கே லாக் போட்டு வைங்க. ஆமாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த இத்தனோண்டு விதைக்கு ஆண்டவர் கொடுத்த மேனியை பாருங்கள். அல்லேலூயா. இத்தனோண்டு விதைக்கு கொடுத்த மேனி எவ்வளோ பிரமாண்டமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரால் அதை செய்ய முடியும் என்றால் நம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய்
நமக்குள்ளே ஒரு வல்லமை அந்த விதை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. மிக பிரம்மாண்டமான விளைவை ஏற்படுத்த போகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை குறித்து தான் ஜீசஸ் சொன்னார். புல்லை பாருங்கள், வயல்வெளியில் உள்ள புல்லை பாருங்கள். அந்த புல்லை நான் உடுத்து வைக்கிறேன். புல்லுக்கு கடவுள் ட்ரெஸ் போடுறார். அதனால புல்லை போய் பார்த்து நெக்கு எங்கே இருக்குது, காலர் எங்கே இருக்குது, பட்டன் எங்கே இருக்குன்னு போய் தேடுங்க. ஏன்னா ஓகே, புல்லுக்கு தேவன் ட்ரெஸ் பண்ணுறார். ட்ரெஸ் பண்ணிட்டு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, இந்த புல் ட்ரெஸ் பண்ணப்பட்ட விதம் எப்படிப்பட்டதுன்னா சாலமோன் கூட தன்னுடைய முழு வைபவத்தில், ஒரு புல்லுக்கு ட்ரெஸ் பண்ணப்பட்ட விதத்தில் ட்ரெஸ் பண்ணலையாம். அல்லேலூயா, ஆமென். அதை வச்சுட்டு நானே பண்ணுறது பாஸ்டர் அப்படின்னு சில பேர் புரிஞ்சு வச்சுருக்குறாங்க. புல்லாக இருந்துட்டு போட்டு நானே பண்ணுறதுக்குன்றாங்க. அதை பற்றி ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் புல்லை விட நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்கள். ஒரு புல்லை உடுத்து வைக்கிறவர் உங்களை உடுத்து வைக்க மாட்டாரா? உங்கள் தேவைகளை சந்திக்க மாட்டாரா? உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியாதா? அல்லேலூயா, ஆமென். அதனால் கவலைப்படாதிருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அல்லேலூயா, கவலைப்படாதிருங்கள். தேவன் ஒவ்வொரு விதைக்கு, இந்த வாழை விதைகள், அப்புறம் அந்த என்னது, இந்த சின்ன சின்ன விதைகள், ட்ராகன் ஃப்ரூட் விதைகள், இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விதைகள் தான். ஆனால் அந்த சின்ன விதைக்குள்ள ஜீவன் இருக்கிறது, அது வளருகிறது மிக பிரம்மாண்டமாக. அதுபோல் யாரெல்லாம் ஜீவனுள்ள இந்த வசனத்தை பிடித்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரும் பிரம்மாண்டமாய் வளருவார்கள். அல்லேலூயா, நீதிமான் பனையை போல் செழிப்பான். ஏன்? அவன் வேர்கள் வாய்க்கால்கள் ஓரத்தில் வசனத்தில் நடப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். And the seed is never an old one after it is been sown in the soil. No seed can again get back to his old state. Hallelujah. The moment the seed is being sown in the soil, hallelujah, germination begins. And whatever happens to that seed is something marvelous. It goes on changing. First it dies, then it decays, then receives new life. Hallelujah. Then it begins to sprout, and then it goes on to grow into a very big, massive tree. Hallelujah. That's how God gives us new grace day by day. Day by day. Hallelujah. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை எதிர்பாருங்கள்.
புதிய ஆஸ்வாதங்களை எதிர்பாருங்கள். அன்னைக்கு மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லாதீர்கள். 2024 மாதிரியே வேணும்னு சொல்லாதீர்கள். தினந்தோறும் புதுசு, எல்லாமே புதுசாக மாறுது. ஷேப்பு மாறுது, கலர் மாறுது, பேச்சு மாறுது, எல்லாம் மாறுகிறது. எப்படி மாறுது? அந்த விதைக்குள் இருக்கும் ஜீவன் அது என்னவோ அது போல் மாறுகிறது. ஆப்பிள் விதை ஆப்பிள் போல் மாறுகிறது, ஆப்பிள் மரம் போல் மாறுகிறது. மா விதை மாங்காய் மரம் போல் மாறுகிறது. நமக்குள்ளேயோ தேவனுடைய விதை, நாம் தேவனை போல் மாறிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் ஒரு பயங்கரமான வசனத்தை ஆண்டவர் சொன்னார், என் வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்றார். என் வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள் என்னுடைய வித்தல்லவாது என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. தேவ ஜனமே, உங்கள் அத்தனை பேருக்குள்ளும் தேவனுடைய வித்தாகிய விதை இருக்கிறது. God's seed is in you. Hallelujah. You're going to be growing like God because it's the seed of God in you. Hallelujah. Praise the Lord. மேனியை கொடுக்கிறார். ஆகையினால தான் you expect new things. Never desire something which is old, which you have left in the 2024. Hallelujah. Expect new things. Ask God for new wisdom, new skills. Hallelujah. நேற்றுக்கு பண்ண மாதிரி இன்னைக்கு பண்ண போறேன்னு எதிர்பார்க்காதீர்கள். புதுசை கற்றுத்தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க. அல்லேலூயா. அவருடைய கிருபைகள் காலைதோறும் அதிகாலை ஜெபத்தில் பங்கு பெறுங்க. காலையில் 5 மணி ஜூம் பிரேயரில் ஆன் பண்ணி பங்கு பெற்று உற்சாகமாய் சந்தோஷமாய் ஆராதிச்சு தேவனை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்? புதிய கிருபை. ஜெபம் பண்ணுங்க, புதுசா ஜெபம் பண்ணுங்க, புதுசா எதிர்பாருங்க. வசனங்களை தியானியுங்கள். புதிய வசனம் புதுசா புதுசா வெளிப்படுத்துங்கன்னு கேளுங்க. அல்லேலூயா. கடந்த வாரம் முழுவதும் நாங்கள் குடும்பமாய் ஆந்திர பிரதேசத்தில் ஊழியத்தில் இருந்தோம். சில வசனங்கள் இங்கே எடுத்தது தான் இங்கே எடுத்தேன், ஆனால் எல்லாமே புதுசா இருந்தது. புதிய வழக்கம். அல்லேலூயா. அவர் புதுசா கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் புதிய உயிர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் விசேஷித்தவர்கள். You are so special. அல்லேலூயா. அதனால தான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் 2 கொரிந்தியர் 5:17 என்ன சொல்லுகிறது? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் 2 Corinthians chapter 5 verses 17 says, if a man is in Christ, he is a new creation. அவன் என்னவா இருக்கிறான்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒரு விதை மண்ணுக்குள் இருந்தால், ஒரு விதை ஈரமான ஈரத்தன்மை உள்ள மண்ணுக்குள்ள இருந்தால் அது பழசாவே இருக்காது, புதுசாக ஆரம்பிச்சிடும். If a seed is in the soil where there is moisture, the seed never is a old one. One by one, all old nature is passing away.
It becomes a new creation. Hallelujah. If a person is in Christ, the living soil, the life soil of life. Hallelujah. He becomes a new creation. நீங்கள் புதுசாய் மாறுவீர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பழசாக மாட்டேன், நீ புதுசாக. அவர் சொன்னார், நான் சொல்றேன், அப்படி சொல்லக்கூடாது, உணர்ந்து சொல்லணும். நீ பழசாக மாட்ட, நீ புதுசாவ. அல்லேலூயா. உன் வயது என்ன ஆகும்? வயசாகி நாசமாவாய். அப்படியா இருக்கு? உன் வயது திரும்பவும் வாழ வயதா. Hallelujah. Are you ready for a recreation? Hallelujah. நீ புதுசாய் சிருஷ்டிக்கப்படுவதற்கு நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? Hallelujah. Praising of the Lord. பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாமே புதிதாயின. இந்த விதையில இருந்த பழசு எல்லாம் போய் எல்லாமே புதுசாயிடுச்சு. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை புதுப்பிக்கிற சக்தி இருக்கிறது. உங்கள் மனது புதிதாகுதலினாலே மறுரூபமாகுங்கள். வசனம் என்ற விதையை நீங்கள் தியானிக்க டெய்லி தியானிக்கணும். பிகாஸ் டெய்லி விதை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் புதுசாக உங்கள் மனசு இந்த வசனம் உள்ள வர வெளிப்படுத்தல் பெற நீங்கள் புதிதாகி விடுகிறீர்கள். You become entirely new. All things are passed away. And everything has become new. Hallelujah. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வந்த உடனே எல்லாமே புதுசாய் மாறுகிறது. இயேசு கிறிஸ்து வராத வரைக்கும் எல்லாம் பழசா இருந்தது. அப்படிதானே? பைபிளில் என்ன பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாவது வருகையோடு கூட புதிய உடன்படிக்கை ஆரம்பமாகிறது. அது வரைக்கும் பழைய உடன்படிக்கை, அது வரைக்கும் பழைய சட்டம். என்னது? பழைய சட்டம். புதுசு வந்த பிறகு பழசு செல்லாது. என்ன பண்ணாத? நம்முடைய அரசாங்கம் ரூபாய் நோட்டுகளை மதிப்பு இழப்பு செய்தது. அப்படியா? என்னது மதிப்பிழப்பா? டிமானிட்டைஸ் பண்ண. அல்லேலூயா. அப்போ சொல்லிட்டாங்க, எல்லாம் பழைய காசு கொண்டு வந்து புதிய காசு எடுத்துகிட்டு போ. அப்போ யாராவது வந்து ரொம்ப ரொம்ப தாழ்மையோடு கூட, ரொம்ப வித் ஆல் ஹியூமிலிட்டி, the world notes itself sufficient for me. எனக்கு இந்த பழைய நோட்டே போதும் ஐயா, புதுசு எதுவும் வேண்டாம் ஐயா, ரொம்ப தாழ்மை காட்டினீங்கன்னு வைங்க, என்ன ஆகிடும்? அதை வச்சிட்டு இருக்க வேண்டியதுதான். அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நீ புதுசாய் மாறாவிட்டால் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, உன் வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை. தினந்தோறும் புதுசாகுங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தினந்தோறும் அதான் தேவ சமூகத்தில் தான் புதுசு கிடைக்கும். அல்லேலூயா.
அவர் நம்மை புதுசாய் மாற்றுகிறார். இப்போ இயேசுவாகிய விதை வந்தார், நமக்காய் மரித்தார், ரத்தம் சிந்தினார். அவர் ரத்தம் சிந்தினதுனால புதிய உடன்படிக்கை அமலுக்கு வந்தது. அல்லேலூயா. அவர் சொன்னார், நீங்கள் இந்த திராட்சை ரசத்தில் பானம் பண்ணுங்கள், இது அநேகருடைய பாவ மன்னிப்பிற்காய் சிந்தப்பட்ட என் ரத்தம், இதன் உடன்படிக்கையின் ரத்தம் என்று சொன்னார். என்ன ரத்தம்? உடன்படிக்கையின் ரத்தம். மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், மத்தேயு 26:28, மார்க் 14:24. ரெண்டு வசனங்கள் என்ன சொல்லுகிறது? இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கை, அநேகருக்காய் சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமா இருக்கிறது. புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. Hallelujah. When Jesus, the seed of God, came into this world, he bled and died. And his blood was shed for the remission of sins of the entire humanity. Hallelujah. Praise the Lord. Entire humanity. And the new covenant was established. Hallelujah. Without blood shedding, or without a token of agreement is given, the covenant will not come into force. Once the blood is shed, then the covenant has come into force. And the Lord Jesus Christ, being the Lamb of God, so pure, so precious and blameless, he shed his blood for us. And now under the new covenant, everything is new. Your prayer is not according to the old covenant. Your prayer is according to the new covenant. And the word you seek from God is not according to the old covenant. It is according to the new covenant. Hallelujah. Praise the Lord. The ministry of the new covenant is different from the ministry of the old covenant. The old covenant ministry brought death, but the new covenant ministry brings life. Hallelujah. புதிய உடன்படிக்கையின் கீழ் எல்லாம் மாறுகிறது. உன்னுடைய ஜெபம் மாறுகிறது. பழைய ஏற்பாடு மாதிரி நீ ஜெபம் பண்றது இல்லை. நீ புதிய ஏற்பாட்டு மாதிரி ஜெபம் பண்ணுகிற. நீ வசனத்தை தியானிக்கிறாய், வெளிப்படுத்தலை பெறுகிறாய். பழைய உடன்படிக்கையின்படி அல்ல, புதிய உடன்படிக்கையின்படி. அல்லேலூயா. நீ தேவ சமூகத்தை உணர்கிறாய், பழைய ஏற்பாட்டுப்படி அல்ல, புதிய ஏற்பாட்டுப்படி. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இனி பழைய ஏற்பாடு வெறும் நிழல் மட்டுமே. It is just a shadow. The new covenant is the original one, the object. The new covenant is the object. Hallelujah. அதனால தான் பவுல் சொல்றாரு, நாங்கள் எல்லாம் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராகி விட்டோம், பழைய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள் அல்ல, புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாகி விட்டோம். 2 கொரிந்தியர். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதா இராமல் ஆவிக்குரியதா இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர் ஆகும்படி அவரே எங்களை தகுதிப்படுத்தினார்.
இனி நீ பழைய உடன்படிக்கையின்படி அல்ல, புதிய உடன்படிக்கையின்படி. இயேசு கிறிஸ்து ரத்தத்தையே சிந்தி புதிய உடன்படிக்கை கொண்டு வந்து விட்டார். நீ உக்காந்து இன்னும் பழைய உடன்படிக்கையின்படியே நான் இருப்பேன்னு நீ நினைச்சேன்னா அது இங்கே நடக்காது. அல்லேலூயா. அந்த பழைய உடன்படிக்கையில் என்ன தொப்பி, அது என்ன கலர் கலரா, அப்படி டெய்லி மட்டன், டெய்லி பலி செலுத்தணும், எப்படி நல்லா இருக்கும்ல. புதிய உடன்படிக்கையில் தேவனுடைய ஆட்டுக்குட்டியாகிய தேவ மகன் ஒரே தரம் நித்தியம் அனைத்திற்குமாய் பலியாகிவிட்டார். அல்லேலூயா. Praise the Lord. Don't stay in the world. Hallelujah. The world things have passed away. Everything has become new. Praise the Lord. அதனால புதிய உடன்படிக்கையில் இந்த புதிய உடன்படிக்கை என்பதற்கு அடையாளமாய் தேவன் புதிய பாஷையை கொடுத்தார். பெந்தெகோஸ்தே நாளிலே ஜனங்கள் புதிய பாஷை பேசினார்கள். எத்தனை பேர் பழைய உடன்படிக்கையா இருக்கிறீங்க? யாரெல்லாம் புதிய பாஷை பேசல, நீங்களாம் என்னது வெக்கமா இல்லை? மார்க்கு 16:17 சொல்லுகிறது. மார்க்கு 16:17 வாசிக்கும் போது, என்னை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, அவர்களின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், வியாதியஸ்தர் மேல் கரங்களை வைப்பார்கள், அவர்கள் சுகமடைவார்கள், அற்புதங்களை செய்வார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. புதிய உடன்படிக்கையில் புதிய உடன்படிக்கை என்பதற்கு அடையாளமாய் தேவன் பரிசுத்த ஆவியை ஊற்றினார். புதிய விதத்தில் ஜனங்கள் புது பாஷையை பேச ஆரம்பித்தார். நம்ம சபையில் இருக்கிற அத்தனை பேரும் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேச வேண்டும். நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேச வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. யாருக்காவது அப்படி வசனம் இல்லைன்னு சொல்றாங்கன்னா ஒழுங்கா பைபிளை திறந்து 1 கொரிந்தியர் 14 ஃபுல்லா ஒரு 100 வாட்டி வாசி. அல்லேலூயா. நாம் எல்லாரும் தரிசனம் சொல்ல வேண்டும். நாம் எல்லாம் நவமான பாஷைகளை பேச வேண்டும். அல்லேலூயா. ஏன் பிரதர், ஏன் சிஸ்டர், நாம் இருக்கிறது புதிய உடன்படிக்கையில். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்து புதிய உடன்படிக்கையில் புதிய கட்டளை. கட்டளை அப்படின்னு சொன்னாலே இஸ்ரேல் மக்களுக்கு என்னது? 10 கட்டளை. சீனாய் மலையிலே தேவன் கொடுத்த அந்த 10 கற்பனைகள், 10 commandments plus 642. They thought when Christ is speaking about commandments, then it is the commandments that were received by Moses from God on the Mount Sinai. But the Lord said, this is new covenant now. I bring you a new commandment. That is that you shall love one another as I have loved you. You should love one another. Hallelujah. புதிய உடன்படிக்கையில் புதிய கட்டளை. கட்டளை தானே, அது தெரியும். நியாயப்பிரமாணம் மோசே வாங்கினாரு மலைக்கு மேலே. ஆண்டவர் சொன்னார், இது புதிய உடன்படிக்கை, புதிய கட்டளை. என்னது? நான் உங்களுக்கு புதிய கட்டளை கொடுக்கிறேன், நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு கூறுங்கள். எப்படி அன்பு கூற வேண்டும்?
அந்த புதுசாக வந்த அந்த சினிமாவில் அன்பு கூறுறாங்களே அந்த மாதிரி அப்படின்னு சொல்லலை. என்ன சொன்னார்? என்னம்மா சொன்னார்? நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல. யோவான் 13:34. யோவான் 13:34 வாசிக்கும் போது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூறுங்கள். அது எப்படி அன்பு கூற வேண்டுமா? நான் உங்கள்கிட்ட அன்பு கூர்ந்தது போலவே நீங்களும். சொல்ல பார்க்கலாம். ஒரே விதை, ஒரே வித்து. அன்பு மட்டும் எங்க மாறி போச்சு? அன்பெல்லாம் மாறாது. நீ வேற எதையோ பார்த்து அந்த மாதிரி தான் அன்பு நெஞ்சிட்டு இருக்கிற. நீ இயேசுவை பார். சிலுவையில் உன் பேருக்கா என் பேருக்கா அவர் பாடுபட்டாரு, ரத்தம் சிந்தி மரித்தாரு. அதுதான் அன்புக்கு இலக்கணம். And that is love. He gave his life for us. என்னமோ சொந்தக்காரங்க ரொம்ப அன்பாக இருக்கிறவங்க அப்படின்னு இல்லை, பாவிகளுக்காய். நாம் இன்னும் பாவிகளாக இருந்தபோதே நமக்காய் அவர் மரித்தாரே. அப்போ சுயநலம் இல்லாத அந்த அன்பினால் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செய்ய வேண்டும் என்று ஒரு புதிய கட்டளை கொண்டு வந்துட்டார். நீ எத்தனை கட்டளை ஆனால் போடு, அவ்வளவு கட்டளையும் இந்த ஒரு கட்டளையில் தமிழ்காரங்க சொல்லுங்கப்பா அடங்குகிறது. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். நான் இங்கே பிறந்து வாழ்ந்தவன். தமிழ் வந்து தேவ கிருபையினால் தன்னால் படித்தது. தமிழ்காரங்களை ஹெல்ப் பண்ணலைன்னா எப்படி இருக்கும்? அதுவரை இப்போ ஆந்திரா போயிட்டு வந்துருக்குறேன். தமிழுக்கு இமிழ் ஸ்லிப் ஆச்சுன்னா பின்ன யா பரவாயில்ல. பாஸ்ட் என்னமோ சொன்னார், முடிச்சுக்கிட்டீங்களா? சரி, அப்படி யாருங்களும் தான் நினைக்கிறேன். ஓகே, விஷயம் என்ன? அது ஒரே கற்பனை புதிய உடன்படிக்கையில். என்னது? அன்பு கூறுவாயாக, காசு கொடுப்பாயாக. அது கொடுத்துடலாமே பாஸ்டர், அது ரொம்ப ஈஸி பாஸ்டர். அன்பு கூறுவாயாக. யூ லவ். அன்பு கூறுவாயாக. டூப்ளிகேட் இல்லை, அவரை மாதிரியே பண்ணணுமா? அல்லேலூயா. சாத்தியமா? சாத்தியம் இல்லையா? ஏன் சாத்தியம்? எனக்குள்ளே இருக்கிறார் எவ்வளோ அன்பு, அன்பின் நாயகன் எனக்குள்ளே இருக்கிறார், அன்பு செய்கிறார், அன்பு காட்ட வைக்கிறார், அன்பு செய்கிறார், அன்பு காட்ட வைக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் என்ற புதிய கட்டளை. பழைய கட்டளை தேடுறீங்களா? யாராவது திருடாதிருப்பாயாக, அபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, அப்புறம் என்னது? கொலை செய்யாதிருப்பாயா, தகப்பன் தாய் கணம் பண்ண, விக்கிரகத்தை பண்ணாது, அடுத்தவனுடைய பொருள் மேலே கண்ணு போடாத, ஆசை போடாத. அல்லேலூயா, வாட்டவர் ஆமென். ஆசைப்படாத. அல்லேலூயா. அவ்வளவு கற்பனையும் உனக்கு அன்பு இருந்தால் தான் நீ பண்ண முடியும். அல்லேலூயா. அன்பு இருந்தால் நாம் ஒழுக்கமாயிருப்போம். அன்பு ஒழுங்குள்ளது. லவ் இஸ் டிசிப்ளின். லவ் ஹாஸ் டிசிப்ளின். லவ் இஸ் ஹானரபிள்.
லவ் மதிப்புள்ளதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்கு இணையான அந்த அன்பை அவருடைய வித்தாகிய நாம் கொண்டிருக்கிறோம். அடுத்து ரோமர் 6:4 நாம் வாசித்து நாம் ஜெபத்திற்குள்ளே நாம் செல்லலாம். இயேசு இப்படி ஒரு புதிய போதனையை கொண்டு வந்தார். என்ன பண்ணார்? இவங்கெல்லாம் பழசுலேயே உக்காந்துருக்குறாங்க. அவர் வந்தார், புதிய உடன்படிக்கை கொண்டு வந்தார். புதுசாக போதனையை கொண்டு வந்த உடனே ஜனங்க கேட்டாங்க, என்னப்பா இது புதுசாக இருக்கே? அப்போஸ்தலர்கள் போதனை பண்ணினார்கள். கேட்டவங்க சொன்னாங்க, இது என்ன புதிய உபதேசம்? எஸ், இப்பொழுது புதிய உடன்படிக்கை பரிசுத்த ஆவி புதிய விதத்தில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எங்கேயோ ஒரு மலைக்கு மேலே அல்ல, உனக்குள்ளே இருக்கிறார். உனக்குள்ளே வந்து விட்டார். சரி, ஜீவனின் புதிதாக்குதல் ரோமர் 6:4 வாசிக்கும் போது, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தொழுந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அல்லேலூயா. இயேசுவாகிய விதை போடப்பட்ட பொழுது இயேசு மரித்தார். இயேசு உயிர் தெழுந்த போது அவருக்குள்ளே நாம் எல்லாருமே இருந்தோம். அவர் மரித்த போது அவருக்குள்ள நாம் எல்லாருமே இருந்தோம். அவர் உயிர்த்த போது நாம் எல்லாரும் அவரோடு கூட, அந்த விதையோடு கூட. நீ சாப்பிட்ட ஆப்பிள் எந்த விதை வந்துச்சு? நீ சாப்பிட்ட அந்த ஆப்பிளினுடைய அந்த செடி, அந்த மரத்தினுடைய விதை, அந்த விதைக்கு அது வந்துச்சு. அது அந்த விதத்தில் வந்துச்சு. அதுபோல் இயேசுவாகிய விதை நமக்காய் வந்து மரித்து உயிர் தெழுந்து நம்ம எல்லாரையும் தன்னோடு கூட உயிர்ப்பித்து விட்டார். அல்லேலூயா. ஆகையினால் நீங்கள் என்ன பண்ணுங்க? ஆவியின் புதிதாகுதலில் நடந்து கொள்ளுங்கள். That we too may live a new life. Live in the newness of life. அல்லேலூயா. ஆகையினால் அன்பான சகோதரனே, சகோதரியே, இனிமேல் டெய்லி என்ன பண்ண? என்ன கேளு? புதுசாக கேளு. உன் ஜபத்தில் புதுசாக கேளு. உன் ஜபம் புதுசாய் மாறட்டும். உன்னுடைய வேத வசனம் தியானம் புதுசாய் மாறட்டும். புதுசாய் கேள். புதுசாய் பெற்றுக்கொள். ஒவ்வொரு நாளும் புதிய ஆவியினால் நிரப்பப்படு. புதிய அபிஷேகத்தினால் நிரப்பப்படு. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை பெற்றுக்கொள். புதிதாகுதலில் நாம் வளருவோம். எப்பொழுது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து விட்டாரோ இனிமே எல்லாமே புதுசு தான். எல்லாமே புதுசு தான். உற்சாகமாய் நாங்கள் எழுந்திருப்போம் ஜெபத்திற்காக. Thank you Jesus. Hallelujah. அவர் புதிதாக்கும் பரிசுத்தராய் இருக்கிறார். உன்னையும் என்னையும் புதுசாய் மாற்றுவதற்காக அவர் இறங்கி வந்தார். இனி பாவங்கள் நம்மை பின்தொடர்வதில்லை. இயேசு நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். ஆகையினால் பழைய ஏற்பாட்டில் ஊற்றப்பட்ட விதத்தை போல அல்ல, புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் புதிய விதத்தில் ஊற்றப்படுகிறார். அல்லேலூயா. பாஸ்டர், நான் பாஷைகளில் பேசுகிற அந்த கிருபை நான் பெற்றுக்கொள்ளவில்லை, எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படிங்க கேட்டீங்கன்னா
சொல்லு, உங்களுக்குள்ள இருக்கிற இயேசுவாகிய விதையிலே நவமான பாஷை இருக்கிறது. உங்களுக்குள்ள இருந்து அவர் பேசுகிறார், உச்சரிப்பை கொடுக்கிறார், உனக்குள்ள இருக்கிறார். ஆவி ஆனவர் தங்களுக்கு தந்த வரத்தின்படி அவர்கள் அந்நிய பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். இந்த அனுபவம் தெரியாதவர்களுக்கு கண்டதையும் பேசுவார்கள். பட் இது சத்தியம், இது புதிய உடன்படிக்கை, புதிய பாஷையில் பேசுவார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். என்னை தேவன் புதிய ஆவியினால் நிரப்ப வேண்டும் என்ற காலையிலே எனக்கு ஒரு புதிய அபிஷேகம் வேண்டும், எனக்கு ஒரு புதிய கிருபை வேண்டும் என்று கேட்கிற மக்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்குள்ள இயேசுவாகிய விதை இருக்கிறார், உங்களுக்குள்ள இயேசுவாகிய விதை இருக்கிறார். Hallelujah. Thank you Jesus. ஆவியானவரே, ஆவியானவரே, யாரெல்லாம் தாகத்தோடு கேடுகிறார்களோ அத்தனை பேர் மேலும் உம்முடைய ஆவி ஊற்றுவீராக, இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you ராஜா. பரிசுத்த ஆவி இங்க இருக்கிறார். ஒவ்வொருவரையும் நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொருவராய் each and everyone, each and everyone. Thank you Jesus. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. Receive him, receive him, receive him. Thank you Jesus. Thank you Jesus. Thank you. என்னை புதுசாய் மாற்றும். அந்த கவலைகள், பிரச்சனைகள், எவ்வளவு நாள் பிரச்சனை, அது பழைய பிரச்சனை, பழசாயிடுச்சு. உன் கவலைகள், உன் பாரங்கள், பழையவைகள் அனைத்தையும் தேவன் மாற்றுகிறார். அந்த இடத்துல புதுசாக தேவன் அற்புதத்தை வைக்கிறார், விடுதலையை வைக்கிறார், மகிழ்ச்சியை வைக்கிறார், நிரம்பி வழிகிற ஊற்றை வைக்கிறார். காலியாக இருந்த இடத்துல நிரம்பி வழிகிற ஊற்றை வைக்கிறார். தேங்க்யூ, 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 தேங்க்யூ. என்னை விசுவசிக்கிற மக்களுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். Hallelujah. Thank you, thank you, thank you. Yes Lord, yes Lord. ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளுங்கள். Everybody receive, everybody, everybody. Jesus, Jesus, Jesus. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. Yes, 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 yes. Yes, 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 yes. இயேசுவாகிய விதை உங்களுக்குள்ளே இருக்கிறார். இயேசுவாகிய விதை உங்களுக்குள்ளே இருக்கிறார். Thank you, thank you, thank you. Thank you Lord. Jesus. Thank you, thank you, thank you. Rebaga durabana ba shandurabana baraba ubarabana balabana baga darabana baraba shebaga durabana barabana barabana baraba ribaga durabana barabana mana katarabana baraba. Receive, 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 receive. நிரம்பி வழிகிற ஊற்று, நிரம்பி வழிகிற ஊற்று.
நிரம்பி வழிகிற ஊற்று. புதிய 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 தேங்க்யூ 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 லோ தேங்க்யூ லோ. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ் 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 ரிசீவ். நீ புதுசாய் மாறுகிறாய், புதிய சிருஷ்டியாய் மாறுகிறாய், புதிய சிருஷ்டியாய் மாறுகிறாய். ஓ தேங்க்யூ 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 தேங்க்யூ. எஸ் 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 எஸ். எவ்ரிவன் எவ்ரிவன். Jesus, Jesus, Jesus. Thank you, thank you, thank you, thank you, thank you, thank you, thank you. Yes, Lord, yes, Lord. Sheba gadarela nabadura bana bara bana baraba. Hiba gadura bana bara lantara bana baraba. சும்மா இருக்கிறவங்க சும்மா இருக்க வேண்டியதா. பேசுறவர்கள் பேசுங்கள் பேசுங்கள். Jesus, 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 Jesus. Yes. Yes, 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 yes. Thank you, thank you, thank you, thank you. Yes, Lord, yes, Lord, yes, Lord. Yes, Lord. நவமான பாஷைகள் பேசுவதற்கு பேசுவதற்கு. Yes, 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 yes. Urabana barabala bana baraba. நீ பழைய மனுஷனாய் இருக்க போவதில்லை. You will never be the same again. புதுசாய் மாறுகிறாய். ரேபாகதுரபன பரபா. பலமான சாட்சியாய் மாறுகிறாய். பலமான சாட்சியாய் மாறுகிறாய். Thank you, thank you, thank you, thank you, thank you, thank you. Yes, 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 yes. அக்கினிமயமான நாவுகள், அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தது. ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும். Thank you, thank you, thank you, thank you. எல்லா மந்திர தந்திர பில்லி சூன்ய கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிவதாக, அழிவதாக. Thank you, thank you, thank you, thank you, thank you, thank you. ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும் நுகத்தை அழிக்கிற அபிஷேகம், நுகத்தை அழிக்கிற அபிஷேகம், நுகத்தை அழிக்கிற அபிஷேகம். Thank you, Lord, thank you, Lord, thank you, Lord. Yes, 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 yes. Oh, Rabaga, Shegadara, Rabba. Jesus, 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 Jesus. இயேசுவாகிய விதை, இயேசுவாகிய விதை உங்களுக்குள் வாழ்கிறார், உங்களுக்குள் வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசுவே என்னில் வாழ்கிறார், இயேசுவே என்னில் வாழ்கிறார். Thank you, thank you, thank you, ஆவியானவரே. Thank you, ஆவியானவரே. Thank you, ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே. Thank you, thank you, thank you. உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்பட்டு கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Yes, 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 yes. நீ சுகம் பெறுகிறாய், சுகம் பெறுகிறாய், சுகம் பெறுகிறாய். Yes, 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 yes. Yes, 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 yes. பரிசுத்த ஆவியாகிய ஆறு குணமாக்குகிறது, குணமாக்குகிற ஆறு. Thank you, thank the healing waters, the healing waters.
பலபனபா சங்குரபனபரபனபர. நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி சொல்றப்பா, உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த புதிய வருஷத்துல ஆண்டவரே அப்பா எங்களை ஒவ்வொருத்தர் ஆண்டவரே ஒரு கனி நிறைவான வாழ்க்கை வாழ அப்பா நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நீர் எங்களை ஆண்டவரே ஏற்படுத்தினபடியால் உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே ஏசப்பா எங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொன்று ஏசப்பா ஆண்டவரே ஏசப்பா பலன் தரக்கூடியவர்கள வாழ்க்கையா எங்கள் வாழ்க்கை காணப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த புதிதாகுதலுக்குள்ள பிரவேசிக்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. புதிய உடன்படிக்கைக்குள்ள பிரவேசித்து ராஜா ஆண்டவரே சபா புதிய பாஷை ஆண்டவரே பெற்று புதிய ஜீவனை உடையவர்களாய் ஆண்டவரே சபா ஒரு புதிய வாழ்க்கை வாழ நீர் உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் எங்களை புதுப்பித்துக் கொள்ள உடைய வசனத்தை கொண்டு ஆண்டவரே நாங்கள் எங்களை ஆண்டவரே சபா ஆண்டவரே சபா சோதரம் ஆண்டவரே அப்பா ரிஜெனரேட் பண்ணாப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படி காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே பழையவைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா ஒழிந்து போகட்டும் அப்பா நீர் எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் புதிதாக்கும்படி காய் செபிக்கிறோம். ஏசப்பா சோதரன் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே புதிய மேனியை கட்டளையிடும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியின் புதிதாகுதல் எங்களை ஒவ்வொருத்தருக்கு கட்டளையிடுங்க அப்பா. நாங்கள் பழையவைகளில் திருப்தி அடையாமல் பழையவைகளை நிலைத்திராமல் ஆண்டவரே நாங்கள் புதியவைகளுக்குள்ளே பிரவேசிக்கிறவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா சோதரம் அப்பா ஆண்டவரே அநேக நாங்கள் ஆண்டவரே பலனை தரக்கூடிய அளவிற்கு ஆண்டவரே எங்களை புதிதாய் மாற்றும்படி செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகட்டும் ராஜா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே எங்களுடைய நடை உடை பேச்சு ஆண்டவரே எங்களுடைய தூக்கத்தில் ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே நாங்கள் ஆவிக்குள்ளே புதிதாக்கப்பட்டவர்களாய் காணப்பட உதவி செய்யும். நீர் அப்படியாய் நீர் எங்களை நடத்தும்படி செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சப்பா தொடர்ந்து அப்பா 2 ஆராதனையிலும் பங்கு பெற்றுதான் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே சப்பா. ஒவ்வொருத்தரையும் புதிதாகக்குள்ளாய் நடத்தி தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே பழைய பிரச்சனைகள் எல்லாம் மாற்றி ஆண்டவரே ஆவியினாலே புதிதாகுதலை காண நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்பா. புதிய தீர்வுகள் உண்டாகட்டும். பரிசுத்தாவியானவர் புதிதாகக்குள்ள ஒவ்வொருத்தரையும் நடத்தும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியின் வெளிப்படத்தில் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சபா ஆவியினால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை நடத்த நீர் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே புதிய ஞானத்தை தரும்படி ஜெபிக்கிறோம். புதிய ஜீவன் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து ஆசீர்வதி வழி நடத்தும் எல்லா ஊழியங்களும் உடைய கரங்களை தருகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்யமும் ஐக்கியம் சகல ஆசீர்வாதங்களும் அமைந்த புதிதாகுதலும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அத்தனை பேரோடு கூட இருந்து பெருகுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.